சரு, ஏற்கனவே என்னை பத்தி உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கம்மா. எனக்கு என்னமோ இந்த தனிமை வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது. இந்த வயசான காலத்துல ஒரு பொண்ணு துணையா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பாரு சரு, எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறது எப்பவும் பிடிக்காது. எனக்கு கல்யாணமாகி 35 வருஷம் ஆச்சு. கல்யாணமான 5 வருஷத்திலேயே என் பொண்டாட்டி இறந்துட்டா. எனக்கு கம்பெனி பிசினஸ் தவிர வேற எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது. அப்ப இருந்து தனியாவே வாழ்ந்து பழகிட்டேன். ஆனா சரு, நம்ம கம்பெனில என்னைக்கு முதலா உன்னை பார்த்தனோ அன்னைக்கே உன்னை எனக்கு பிடிச்சு போச்சு. நீ எல்லாத்தையும் அன்பா பழகிறது, பொறுப்பா வேலை செய்யற பாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நேரடியா உங்ககிட்ட கேட்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? அது கூட நீ விருப்பப்பட்டாதான். அதர்வைஸ் ஃபர்கெட் இட். இதுக்கு நம்முடைய ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுமா, பயப்படாத. எனக்குன்னு வாரிசு யாரும் கிடையாது. என் சொத்தெல்லாம் உனக்கு தான். நான் கேட்டது தப்புன்னு உன் மனசுக்கு பட்டா என்ன மன்னிச்சிடுமா. ஆனா உன் பதில் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இப்பவே சொல்லிடுமா. உங்களுக்கு மொத்தம் எவ்வளவு சொத்து இருக்கும் சார்? பிசினஸ், வீடு எல்லாம் சேர்த்து ஒரு 20 கோடி ரூபாய் தேரும். தேங்க்யூ சார். எதுக்கு? இன்னைக்கு என்னோட வேல்யூ 50 ரூபாயில இருந்து 20 கோடி ரூபாய்க்கு உயர்த்தினதுக்கு. சார், நான் என்ன பத்தி யாருக்கும் சொல்ல மாட்டேன், அதுக்கு அவசியமும் இல்லை. ஆனா உங்ககிட்ட சொல்லணும். சின்ன வயசுல இருந்தே என்ன வேலை பேசிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி பெண்களை தங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உபயோகப்படுத்திக்கிறாங்க. ஆனா எனக்கு எதிர்பார்ப்பே இல்லாத அன்பு வேணும். என்ன முதல் வேலை பேசுனது எங்க அப்பா. ஏய் கமலா, நம்ம தொகுதி எம்எல்ஏவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சான். ஒரு தடவை தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நீ ஒத்துழைச்சா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். 5 நிமிஷம் மேட்டர் தானே, கண்ணை முடிக்க சரியா போயிடும். போய் படுறி. கரெக்ட் பண்ணிட்டேன். இல்லடி கெட்டிக்காரம்ல. நல்லா இருந்துச்சுங்களா? கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்துடு. என் ப்ரமோஷன். இவன் யாரெல்லாம் பொண்ணா? இவ வளர்ந்த பிறகு உனக்கு இன்னொரு ப்ரமோஷன் இருக்குல்ல? அதுக்கப்புறம் எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். எனக்கு சின்ன வயசுல நடந்ததா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எதுக்குன்னா என்ன பாக்குறவங்கள தப்பா தான் பாக்குறாங்களே தவிர என்னோட எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்க மாட்டாங்க. நானும் அப்படிதான், எனக்கும் பிடிக்காது. இப்ப போனானே ஒரு சின்ன பையன் பப்ளு, அவன் கூட எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அவனுக்கு எதுவும் தெரியாது. என்னை எனக்காகவே நேசிக்கிறான். எனிஹா, உங்க வேண்டுகோளை நிராகரிச்சதுக்கு ஐம் சாரி சார். உங்க மனச நான் புண்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. சாரி சார், உன் மனசை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பமா நான் எடுத்துக்கிறேன். உன் இண்டிவிஜுவாலிட்டியை பார்க்கும்போது எனக்கு உன் மேல ரொம்ப மரியாதை வருதுமா. இனி நாம மீட் பண்ண விஷயத்தை அடியோட மறந்துடுமா. எப்பவும் போல நான் உனக்கு பாஸ், நீ என்னுடைய ஃபேவரட் எம்ப்ளாயி, அவ்வளவுதான். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சார். என்ன பப்ளு நீ? டேய் பப்ளு, நீ பாக்யராஜ் டைப் இல்லடா, எஸ்ஜே சூர்யா டைப். சரு, கரண்ட் வந்துடுச்சு. சரு, நான் புறப்பட்டுமா? வர. பாய் சார். வரேன்டா. என்ன சொல்லிட்டு போறான் அந்த ஆட்டு தாடி கிழமை? சாக போற வயசுல அவனுக்கு எது கல்யாணம்? ஒன்ன வேற பொண்ணு கேக்குறான். பாசுங்கிறதுனால சும்மா விட்டுட்டேன். வேற யாராவது இருந்தா என்ன பண்ணிருப்பேன் எனக்கே தெரியாது. இந்த வயசுல கல்யாணம் தேவையா அவனுக்கு? வெயிட்டான பேனா ஒத்துக்குனால கீழே விழுந்து செத்துருவான். கல்யாணம் வேணுமா? கல்யாணம்? எனக்கு வர கோவத்துக்கு அந்த ஆள. பப்ளு, எதுக்கு இப்படி ஆவேசப்படுற? என்ன ஆச்சு இவ்வளவு கோவம்? சரு, யாராவது உன்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினா என்னால தாங்க முடியாது. ஏய் கூல் கூல். தனியா இருக்க என்ன மாதிரி பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப நார்மல் தான். டோன்ட் வரி, இந்த பப்ளு உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. பப்ளு, கொஞ்சம் முன்னால இருந்து நீ ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தியே. நீ ஃபீல் பண்ண மாட்டியே? பயப்படாம சொல்லு, ஃபீல் பண்ண மாட்டேன். ஒண்ணும் இல்ல, நீ என் கூட கேர்ள் ஃப்ரெண்டா ஆக்ட் பண்ணணும். செய்வல்ல?
ப்ளீஸ். எதுக்கு? நாளைக்கு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட வருவாங்க. எனக்கு தான் யாரும் இல்ல உன்னை தவிர. ஏன் உன் கூட படிக்கிற பொண்ணுங்க யாரும் கிடைக்கலையா? ஏன் இல்லாம? ஆனா எந்த பொண்ணு என் கூட கேர்ள் ஃப்ரெண்டா வரல. நான் பார்க்க நல்லா இருக்க மாட்டேன்ல, அதனாலதான். ஏய் சேச்சே, எவன் சொன்னா பப்ளு நீ அழகிலன்னு? பல் சரி பண்ணிட்டு கண்ணாடி கழட்டிட்டு ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணா அப்படியே வல்லவன் சிம்பு மாதிரி இருப்ப. சிம்பு, தனுஷ், சூர்யா, விக்ரம், ஆர்யா, கார்த்திக் இவங்க எல்லாம் என் ஸ்டைல தான் ஃபாலோ பண்ணோம். அவங்க ஸ்டைல நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் சரு. என்னோட ஸ்டைலே தனி. ஓகே 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 ஓகே. அப்படின்னா என் கூட ஸ்கூலுக்கு வரியா? வரேன்டா உனக்காக. தேங்க்யூ சரு. வர செபஸ்டின் உன் சைக்கிள் அடங்கிட்டா. சில்லி பப்ளு. இன்னைக்கு நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? நீ என் கூட வந்தது ஐஸ்வர்யா கூட வந்த மாதிரியே இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? டேய் நீ சொன்ன மாதிரியே உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பாதாம் பருப்பு மாதிரி சூப்பரா இருக்குன்னு சொன்னானுங்க. பாதாம் பருப்பா? தெரியாதா? தெரியாதே. இதோ அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஆமா நிஜமா டேஸ்டியா தான் இருக்கு. உண்மைதானே? ராத்திரி நேரத்துல நீ ஞாபகம் வரும்போது இததான் திம்ப. ஏய் பப்ளு, நான் பாதாம் பருப்பு மாதிரி இருக்க மாட்டேன்டா. அப்புறம் வேற எப்படி இருப்ப? 36 24 36 தெரியுமா? அது என் ஃப்ரெண்ட் வீட்டு போன் நம்பர் இல்லையா? ஏய் ஃபூல், இது வீட்டு போன் நம்பர் இல்லடா. என்ன மாதிரி அழகான பொண்ணுங்களோட மெஷர்மென்ட்ஸ். எதுக்கு பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, எங்க பக்கத்துல ஆன்ட்டி இருக்கு. அது எங்க குரூப்ஸ்ல எல்லாரும் சிலிண்டர் தான் கூப்பிடுவோம். ஒன்ன மாதிரியே தான் ஆன்ட்டி கூட 36 24 36ன்னு சேஞ்ச் ரெக்கார்ட் போட்டுட்டு இருக்கோம். அப்படின்னா நான் அழகா இல்லையா? ஓகே ஓகே, அழகா தான் இருக்க. ஆனா மெஷர்மென்ட் தான் உனக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. பப்ளு, நீ எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா லவ்லியா இன்ட்ரெஸ்டிங்கா பேசுற. அதுக்குதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன்ன மாதிரி ஹாப்பியா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. ஓகே ஓகே, நீ ஹாப்பியா இருக்கணும் அவ்வளவுதானே? ஒரே நிமிஷம். ஒன்னே ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கா? அவங்கிட்ட ஒண்ணுதான் இருக்கா. ஒண்ணு மாதிரி பொண்ணுங்களுக்கு ராத்திரில ஐஸ்கிரீம் சாப்பிடுறது பழக்கம் தானே, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஏய் அது நான் எச்ச பண்ணுதுடா. அதனாலதான் சாப்பிடுறேன். ஏய் குடு. ஏய் பப்ளு சொல்றல. ஏய் குடு. ஏய் போடா. ஏய் என்னடா அப்படி பாக்குற பப்ளு? இல்ல சரு, காலம் பூரா இப்படியே ஹாப்பியா உன் கூடவே சேர்ந்து வாழணும் போல இருக்கு. ஓகேவா? எப்படி இருக்கு? ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குடா. நான் தனியா வரும்போதெல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். நம்மளோட ஹாப்பினஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும் சரு. ஏய் லைஃப்ல ஹாப்பியா இருக்கிறது ரொம்ப முக்கியம்டா. அதுவும் வாழ்க்கை பூரா நீடிக்கணும்னா முதல்ல உன் எதிர்காலத்தை பத்தி நீ யோசிக்கணும். அத பத்திலாம் யோசிக்கிற வயசுல எனக்கு தெரிஞ்சதுலாம் ஒண்ணுதான். என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கண்ணுல பட்டா இம்மிடியா லவ் பண்ணேன்னு சொல்லிடுவேன். சமாதானம் சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிப்பேன். ஒத்துக்காம போயிட்டானா அது அவளோட தலையெழுத்து. வீணா போன அவனை கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட போறா. முதல்ல உன் கெட்டப்ப மாத்தணும், உன் பிஹேவியரும் மாறணும். புரிஞ்சிடுச்சு. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. நாளையில இருந்து இந்த பப்ளு பாபியா மாற போறா. பாய் பாய் சரு. பாய் பாய் பப்ளு. தயவு செஞ்சு இனிமே நீ இங்க வராத. எதுக்காக நீ இங்க வந்த? உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. உன்னை பார்க்கணும் போல இருந்தது சரோ. உன்கிட்ட பேசாம ரொம்ப வேதனையா இருக்கு சரோ. உண்மைதான், நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது. உனக்கு கோபம் இருந்தா என்ன அடிச்சிடு. இப்ப அவனை திட்டியே, அதே மாதிரி என்னையும் திட்டு. ஆனா
வெளியே போன் மட்டும் சொல்லாத சரோ, அழுகையா வருது. ப்ளீஸ் சரோ, என்கிட்ட பேசு சரோ. சிச்சே இல்ல பப்ளு, அந்த ராஸ்கல் கூட உன்னையே நீ கம்பேர் பண்ணிக்கிற. நீ ஏதோ தெரியாம பேசிட்ட. சரி, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா? எஸ். உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் சரு. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து யாரும் என் கூட ஃப்ரெண்டா இருந்தது இல்ல. எங்க ஸ்கூல்லயும் சரி அபார்ட்மெண்ட்லயும் சரி எல்லாரும் முட்டாளா தான் பாத்துட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அப்படி அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சுப்பேன். அப்பதான் நான் உன்னை பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன வெறுப்பேற்றினாங்க, யூஸ்லெஸ் ஃபெல்லோன்னு. செபாஸ்டினோட சைக்கிள் ஜெயிக்கிறதுக்காக உன்னை கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்குறேன்னு நான் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பெட்டு கட்டினேன். எங்க அம்மா அப்பா கூட நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பாசமா அன்பு காட்டினது இல்ல. இதெல்லாம் உன்கிட்ட கிடைச்சதுனால இந்த உலகத்துல உன்னோட பெருசு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சது. அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நீ என் பக்கத்துல இருக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? எப்படா வீடியோ, எப்படா உன்னை பாப்பன் இருக்கும் தெரியுமா? ராத்திரி பூரா உன்னை நினைச்சுக்கிட்டு தூங்காம இருப்பேன். எப்படியோ உன் மேல எனக்கு காதல் வந்துடுச்சு. அது காதலா அட்ராக்ஷனான்னு எனக்கு தெரியாது. நான் மட்டும் இல்ல, என் வயசுல இருக்க எல்லா பசங்களும் இந்த கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஆனா நான் கன்ஃபியூஷன் இல்ல, ரொம்ப கிளியரா தான் இருக்கேன். அதான் என் மனசுல இருக்கதை மறைக்காம உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நீ கண்ணத்துல அரைஞ்ச அப்புறம் தான் தெரியும் நீ என்ன லவ் பண்ணலன்னு. நீ எங்க அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வான்னு சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். உனக்கு அறிமுகமான முத நாளே நீ என்னை அடிச்சு அமைச்சிருந்தனா நல்லா படிச்சிருப்பனோ என்னமோ. நீ என்னை விட்டு விலகி போனதுல இருந்து நான் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் சரோ. ஸ்கூல்ல இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் ஓ ஞாபகமாவே இருக்கு சரோ. சரியா சாப்பிட கூட முடியல. இப்ப நான் என்ன பண்ண சரோ? எவ்வளவு நாளைக்கு தான் நீ தனியா இருப்ப? எப்படியே யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போற, அதையே நானும் இருக்க கூடாது. லவ் பண்ற சரோ, இதுக்கு மேல எப்படி சொல்லுன்னு எனக்கு தெரியல சரோ. வாடா ஃபூல். பப்ளு, உனக்கு நல்ல லைஃப் இருக்குடா. நீ நல்லா படிச்சா பெரிய வேலைக்கு போகலாம், நிறைய சம்பாதிக்கலாம்டா. அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க என்னை விட அழகான பொண்ணுங்க கியூல நிப்பாங்க. உனக்கு பிடிச்ச பொண்ண நீ செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணாம், நீதான் வேணும். பப்ளு, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. நீ எப்படி சொல்லணும் நான் புரிஞ்சுப்பேன். ஐயோ பப்ளு ப்ளீஸ், என்ன டார்ச்சர் பண்ணாத. உனக்கும் எனக்கும் பொருத்தம் இல்ல. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? நீ ரொம்ப சின்ன பையன்டா. உன் கூட க்ளோஸா மூவ் பண்ணதா நான் பண்ண பெரிய தப்பு. அதுக்காக தான் இப்ப வேதனை பட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. டேய் இடியட், என்கிட்ட உனக்கு என்னடா பிடிச்சது? என் அழகா இல்ல என் உடம்பா? உனக்கு என்ன வேணுமோ அதை எடுக்க. உன் உடம்பு எனக்கு தேவையில்லை, உன் மனசுதான் வேணும். நீ என்ன லவ் பண்ணாட்டி பரவாயில்ல, நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். உன்னை திருத்தவே முடியாதுடா. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு இடியட். உன்னை விட மூத்த பொண்ணை லவ் பண்ணி நீ என்னடா செய்ய போற? கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓகே, இப்போ உன்கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். என் பாய் ஃப்ரெண்ட் கூட அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ். வேணும்னா என் மேரேஜ்க்கு வந்து பாரு, உனக்கே புரியும்.